தமிழ் மக்களை எம்மிடமிருந்து பிரிக்கவே முடியாது. அமைச்சர் விஜிதகேர திட்டவட்டம். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதே அரசின் நிலைப்பாடு. சாரதிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கைகளில் போலீசார். மோடியால் திறக்கப்பட்ட தம்புள்ளி விவசாய சேமிப்பு வளாகம் தொடர்பில் சர்ச்சை. மக்கள் விரோத அரசாங்கமே ஆட்சியில். சஜித் குற்றச்சாட்டு. ஆப்கானிஸ்தானில் பதிவான நிலநடுக்கம். வீதிகளில் தஞ்சமடைந்த மக்கள். கனடா டொராண்டோ மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வடக்கு தமிழ் கட்சியில் எம்மை விமர்சிப்பதால் அவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது. இந்த விமர்சனங்களினால் எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களே தமதுடைய பக்கம் மீண்டும் இழுக்க தமிழ் கட்சிகளினால் முடியாது என வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்ததாவது, வடக்கு தமிழ் மக்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு அமோக ஆதரவை வழங்கினர். இந்த நிலையில் அந்த மக்கள் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் நம்முடைய கட்சிக்கு ஆதரவை வழங்குவதை தடுக்கும் வகையில் வடக்கு தமிழ் கட்சிகள் முக்கியஸ்தர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நான் உள்ளிட்ட எமது கட்சியின் உறுப்பினர்களை தற்போது விமர்சித்து வருகின்றனர். இந்த விமர்சனங்களினால் அவர்கள் எதனையும் சாதிக்க முடியாது. எமது பக்கம் வந்துள்ள தமிழ் மக்களை தம்முடைய பக்கம் மீண்டும் இழுக்க அவர்களினால் முடியாது. ஏனென்றால் வடக்கு தமிழ் மக்கள் விழிப்புடன் இருக்கின்றனர். இந்த மக்களின் அரசியல் பொருளாதார ரீதியிலான கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம். எம்மை நம்பி வரும் மக்கள் எவரையும் நாம் கைவிட மாட்டோம் என விஜிதகேரத் கூறினார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதே எம்முடைய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு என நீதி, சிறைச்சாலைகள் மற்றும் இன ஒருமைப்பாடு அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டினார். குறித்த சட்டத்தை நீக்குவது தொடர்பான பரிந்துரைகளை விரைந்து சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி சட்டத்தரணி ரின்சி அர்ஷகுலரத்ன தலைமையிலான குழுவினரிடம் நீதி அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது தொடர்பான ஆரம்பகட்ட கலந்துரையாடல் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் கடந்த வாரம் நீதி அமைச்சில் நடைபெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடலில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவது குறித்து ஆராய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் ஜனாதிபதி சட்டத்தரணி ரின்சி அர்ஷகுலரத்ன தலைமையில் நியமிக்கப்பட்டுள்ள குழுவினரும் பங்கேற்றிருந்தனர். அதன்படி அங்கு கருத்து வெளியிட்ட ஹர்ஷன நாணயக்கார பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்பதே தமது அரசாங்கத்தின் நிலைப்பாடு. அதேபோன்று இதற்கு பதிலாக புதிதாக கொண்டுவரக்கூடிய சட்டமானது உலகளாவிய பயங்கரவாதம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சவால்களுக்கு திறம்பட முகம் கொடுக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும். இதேவேளை அந்த சட்டம் சர்வதேச நியமங்களூடாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமது நாட்டின் அரசியலமைப்பின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ள மனித உரிமைகள் மற்றும் கருத்து வெளிப்பாட்டு சுதந்திரம் என்பவற்றை பாதிக்காத வகையிலும் இருக்க வேண்டும். அத்தோடு கடந்த கால அரசாங்கங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதற்குரிய ஆத்மபூர்வமான நடவடிக்கைகள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. எனவே தற்போது நியமிக்கப்பட்டிருக்கும் குழுவானது மிக குறுகிய காலத்திற்குள் பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாதொழிப்பதுடன் தொடர்புடைய விடயங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் எதிர்வரும் மே மாத தொடக்கத்திலிருந்து இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் சிவில் சமூகங்கள் உள்ளடங்களாக சம்பந்தப்பட்ட தரப்பினர்களுடைய கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சாரதிகளை சுற்றி வளைக்கும் நடவடிக்கையில் போலீசார் தீவிர அவதானம் செலுத்தி வருகின்றனர். அதற்கமைய மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். போதைப்பொருள் பயன்படுத்தும் ஓட்டுநர்களை அடையாளம் காண நாடு முழுவதும் விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. பொதுமக்கள் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவதை முற்றாக தவிர்க்குமாறு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போது திறக்கப்பட்ட தம்புள்ளியில் அமைந்துள்ள வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் கட்டுப்படுத்தப்பட்ட விவசாய சேமிப்பு வளாகம் இன்னும் செயல்படும் நிலையில் இல்லை என்று எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவித்ததாவது, தற்போதைய அரசாங்கம் குறித்த சேமிப்பு வளாகம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறி மக்களை ஏமாற்றியுள்ளது. வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்த 5000 மெட்ரிக் டன் கொள்வனவு கொண்ட தம்புள்ளி விவசாய சேமிப்பு வளாகத்தின் கட்டுமான பணிகள் 2019 ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் போது பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் பொது விநியோக அமைச்சராக தான் பதவி வகித்த போது தொடங்கியது.
இருப்பினும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வருகையின் போது இந்த வளாகம் 5ஆம் தேதி இணைய வழியில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்பது அவர் கூறியிருக்கின்றார். நாட்டில் மக்கள் விரோத அரசாங்கமே ஆட்சியில் உள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு தேவையான உப்பை கூட உரிய முறையில் விநியோகம் செய்ய முடியாத அரசாங்கத்தினால் எவ்வாறு மக்களுக்கு நலன்களை வழங்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பினார். நீர்கொழும்பு கொச்சிக்கடை பகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டம் ஒன்றில் உரையாற்றுகின்ற போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வாய்ப்பேச்சு அரசியலையும் நடைமுறை அரசியலையும் பலர் புரிந்து கொள்ள தவறியுள்ளதாக தெரிவித்தார். மின்சார கட்டணங்களை 1/3 பகுதியால் குறைப்பதாக கூறிய அரசாங்கம் மக்களின் அழுத்தம் காரணமாகவே இறுதியில் மின்சார கட்டணங்களை குறைத்தது. பாடசாலை உபகரணங்கள், காகித தாதிகளுக்கு வெட்வரி உள்ளிட்ட காரணத்தினால் அவற்றினுடைய விலைகள் உயர்வடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். வறுமையை ஒழித்து நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு தெரியவில்லை என சுட்டிக்காட்டினார். எதிர்க்கட்சியில் இருக்கும்போது புதுப்பிக்கத்தக்க சக்தி வளம் பற்றி இந்த பேசிய அரசாங்கம் தற்போது டீசல் மாஃபியாக்களின் கைதிகளாக மாறியுள்ளனர் என சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் இன்று அதிகாலை 4:43 மணிக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஐரோப்பிய மத்திய தரைக்கடல் நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தான் இந்துகுஸ் மாகாணம் ஃபக்லண்ட் நகரிலிருந்து 164 கிலோமீட்டர் தொலைவில் 75 கிலோமீட்டர் ஆழத்தில் 5.9 ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தினால் கட்டிடங்கள் அதிர்வடைந்துள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்து வீட்டை விட்டு வெளியேறி வீதியில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானில் ஏற்பட்ட நிலநடுக்கம் இந்தியாவிலும் உணரப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனினும் இந்த நிலநடுக்கத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. கனடாவில் சைக்கிள்கள் அதிக அளவில் களவாடப்படுவதாக சைக்கிள் ஓட்டிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சைக்கிள்களுடன் பாதுகாப்பாக பூட்டை கொள்வனவு செய்ய வேண்டும் எனவும் பாதுகாப்பான இடங்களில் சைக்கிள்களை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் காவல்துறையினால் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. டொராண்டோவில் கடந்த ஆண்டு சுமார் 3000க்கும் மேற்பட்ட சைக்கிள்கள் களவாடப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கனடாவில் இளம் தலைமுறையினர் அதிக அளவில் சைக்கிள் ஓட்டத்தில் நாட்டம் காட்டி வருவதாக ஹாலிபேக்ஸ் துணை மேயர் மேன்சினி தெரிவித்துள்ளார். அத்துடன் சைக்கிள்கள் என்பது தற்போது ஒரு பரவலான பயண முறையாக மாறியுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிலையில் சைக்கிள்கள் பயன்பாடு அதிகரிப்பதனுடன் சைக்கிள் திருட்டும் நகரங்களில் அதிகரித்து வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.